நான் ஒரு தடவை ஒரு கார் வாங்கினேன். அந்த காலத்தில் ஜென்னு ஒரு கார் வந்தது இல்லையா, புதுசாக மாருதி ஜென். அதுவே வாங்கின புது கார் வாங்கிட்டு எடுக்கிறதுக்கு போனால் ரெடியாக இருக்குது. கார் நல்லா வாஷ் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கிறான். திடீர்னு பார்க்குறேன் வீலுக்கு கீழே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறான். ஒரு ஆள் மாலையை கொண்டாடுறாரு மாட்டுறதுக்கு, சில காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வழக்கத்தின்படி பண்ணுறாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் இருங்க, நான் ஒரு ஜபம் பண்ணுறேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க, இந்த எலுமிச்சம்பழம்லாம் கூட தேவையில்லை, நான் ஒரு ஜபம் பண்ண விரும்புகிறேன், நீங்கள்லாம் வந்து கூடி நில்லுங்க, நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நான் கடவுள் இந்த காரை கொடுத்தாருன்னு நான் நம்புகிறேன். கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன், உங்களுக்காகவும் ஜபம் பண்ணுறேன், நான் உங்கள் கம்பெனிக்காகவும் ஜபம் பண்ணுறேன், வாங்க என்ன. எல்லாம் வந்து கை கட்டிட்டு பயபக்தியாக நின்னாங்க. ஒரு ஜபத்தை பண்ணேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஜபம். அப்படியே அந்த இடமே அப்படியே அமைதல் நினைச்சலாம். ஜபம் பண்ணோடனே அதுக்குள்ளே அந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. மாலையெல்லாம் திருப்பி கொண்டு போயிட்டாங்க. இது வேணாம்ப்பா, அவர் ப்ரேயர் பண்ண போகிறாரியா பாஸ்டர், அவர் விடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ண ஓடிட்டு வந்துட்டேன். ஒருவேளை நான் போகிறதுக்கு முன்னால் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா காரே வேணாம் போனால் வந்திருப்பேன் நான். நீங்கள் வேறு காசு வேறு கொடுத்தாச்சுங்க.